ஒரு கல்யாணம், 1000 கனவுகள். ஆனால் அந்த ஒரு நாளில் நடந்த சம்பவம் 2 குடும்பங்களின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது. காலை 5 மணி. முழு ஊரே விழா கோலத்தில் இருந்தது. நாதஸ்வர சத்தம், உறவினர்களின் சிரிப்பு, சமையல் வாசனை என அந்த திருமண மண்டபம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பி இருந்தது. மணப்பெண் நந்தினி தனது அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளின் மனதில் ஒருவிதம் பதட்டம். என்னடா இப்படி என்று அவளது தோழி கீர்த்தனா கேட்டாள். எனக்கே தெரியல, ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்கு என்று மெதுவாக சொன்னாள் நந்தினி. ஏய், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி பேசக்கூடாது என்று சிரித்தாள் கீர்த்தனா. ஆனால் நந்தினியின் மனதில் இருந்த பயம் மட்டும் குறையவில்லை. அதே நேரம் மணமகன் அர்ஜுன் தங்கியிருந்த ஹோட்டலில் அவன் அறை கதவு திறந்து கிடந்தது. உள்ளே இருந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தன. ஆனால் அர்ஜுன் மட்டும் காணவில்லை. முதலில் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கீழே போயிருப்பான், நண்பர்களுடன் இருப்பான் என்று நினைத்தனர். ஆனால் நேரம் நகர்ந்தது. அர்ஜுன் எங்கும் இல்லை. அவனது மொபைலும் சுவிட்ச் ஆஃப். காலை 7 மணி. மண்டபத்தில் பதற்றம் ஆரம்பித்தது. மணமகன் வீட்டார் எல்லோரும் தேட ஆரம்பித்தனர். எங்கே போயிருக்கான், யாருக்காவது தெரியுமா என்று கேள்விகள் எழ ஆரம்பித்தன. அந்த தகவல் மெதுவாக மணப்பெண் வீட்டிற்கு சென்றது. நந்தினியின் அப்பா சண்முகம் அதிர்ச்சியில் நின்றார். என்ன சொல்றீங்க, மாப்பிள்ளை காணோமா? ஆமாம் சுமந்தி, நாங்களும் தேடிட்டு இருக்கோம். சில நிமிடங்களில் முழு மண்டபத்திலும் ஒரே பரபரப்பு. உறவினர்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல போல, ஏதாவது காதல் பிரச்சனை இருக்குமோ, கடைசி நேரத்தில் ஓடிட்டானே என்று பல பேச்சுக்கள். நந்தினி இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் மண்டப வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் ஏசிபி ராகவ். உயரமான உடல், கூர்மையான பார்வை, எந்த சூழ்நிலையும் அமைதியாக யோசிக்கும் திறமை. அவர் உள்ளே வந்தவுடன் அனைவரும் வழிவிட்டனர். யாரும் பதட்டப்பட வேண்டாம், முதல்ல உண்மையை கண்டுபிடிப்போம் என்று கூறினார். அவர் நேராக அர்ஜுன் தங்கியிருந்த அறைக்கு சென்றார். அறையை முழுவதும் ஆய்வு செய்தார். அப்போது படுக்கையின் கீழ் ஒரு சிறிய காகிதம் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தாள். அதில் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. என்னை தேட வேண்டாம். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது அவனோட எழுத்தா என்று ராகவ் கேட்டார். அர்ஜுனின் தந்தை காகிதத்தை பார்த்தார். இல்லை, இது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லை. அந்த பதில் ராகவின் சந்தேகத்தை அதிகரித்தது. அப்படின்னா இது யாரோ திட்டமிட்டு வைத்திருக்கும் குறிப்பு என்று மனதில் நினைத்தார். அந்த நேரத்தில் மண்டபத்தில் சிசிடிவி காட்சிகள் கொண்டு வரப்பட்டன. அனைவரும் திரையை பார்த்தனர். காலை 4:15 மணிக்கு அர்ஜுன் ஹோட்டலில் இருந்து வெளியே வருவது பதிவாக இருந்தது. ஆனால் அவன் தனியாக வரவில்லை. அவனுடன் கருப்பு நிற ஷால் போட்டிருந்த ஒரு பெண் இருந்தாள். அந்த காட்சியை பார்த்ததும் அனைவரும் அதிர்ந்தனர். ஆருடா அது, அவனுக்கு காதல் இருக்காளா என்று கூட்டம் பேச ஆரம்பித்தது. ஆனால் ராகவ் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தார். திடீரென அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். அந்த பெண் நடந்த விதம் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. வீடியோவை ஜூம் பண்ணுங்க என்று கூறினார். ஜூம் செய்ததும் அந்த பெண்ணின் கையில் ஒரு டேட்டூ தெரிந்தது. ஒரு பாம்பு வடிவ டேட்டூ. அதை பார்த்தவுடன் ராகவின் முகம் மாறியது. இம்பாசிபிள் என்று மெதுவாக சொன்னார். அஜய் அருகே வந்து கேட்டான். என்ன சார் இந்த டேட்டூ? நான் இதை ஏற்கனவே பார்த்திருக்கேன். 3 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு கிட்னாப்பிங் கேஸில். அந்த வார்த்தையை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி. அதாவது மாப்பிள்ளை கடத்திப்பிட்டு இருக்கானா? ராகவ் பதில் சொல்லாமல் தன் மொபைலை எடுத்தார். ஒரு பழைய புகைப்படத்தை திறந்து பார்த்தார். அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணின் கையிலும் அதே டேட்டூ. அந்த பெண் 3 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டதாக பதிவு செய்யப்பட்டிருந்தார். இது எப்படி சாத்தியம் என்று ராகவ் அதிர்ச்சியுடன் நின்றார். அதே நேரத்தில் நகரத்தின் மறுபக்கத்தில் ஒரு பழைய தொழிற்சாலையின் உள்ளே கைகள் கட்டப்பட்ட நிலையில் அர்ஜுன் கண் திறந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு நிழல் நின்று கொண்டிருந்தது. யார் நீங்க என்று அர்ஜுன் கேட்டான். அந்த நபர் மெதுவாக சிரித்தான். உன் கல்யாணத்தை நிறுத்த நான் 3 வருஷமாக காத்திருக்கேன் அர்ஜுன். அந்த குரலை கேட்டதும் அர்ஜுனின் முகம் வெண்மையாக மாறியது. நீ செத்துட்டியே. அந்த நிழல் மீண்டும் சிரித்தது. அதான் எல்லாரும் நினைச்சாங்க. 3 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டதாக அனைவரும் நினைத்த ஒருவர் இன்று உயிருடன் அர்ஜுன் முன் நிற்கிறார். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது.
அவன் கண்களை நம்ப முடியவில்லை. இது இது எப்படி சாத்தியம் என்று நடுங்கிய குரலில் கேட்டான். அந்த நிழல் மெதுவாக வெளிச்சத்திற்கு வந்தது. அவனை பார்த்ததும் அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்தான். மாயா! ஆமாம், அது மாயாதான். 3 வருடங்களுக்கு முன்பு மர்மமாக காணாமல் போன பெண். பின்னர் ஒரு விபத்தில் இறந்து விட்டதாக போலீஸ் பதிவில் முடிக்கப்பட்ட பெண். நீ உயிரோடு இருக்கியா? மாயா சிரித்தாள். அந்த சிரிப்பில் மகிழ்ச்சி இல்லை, வலி மட்டும் இருந்தது. உயிரோடு இருக்கேன் அர்ஜுன், ஆனால் நான் பழைய மாயா இல்லை. அர்ஜுன் குழப்பமடைந்தான். நீ என்ன சொல்ல வர? உண்மை தெரிஞ்சுக்க வேண்டுமா? அப்படின்னா அமைதியாக கேள். மாயா அருகே வந்து நின்றாள். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு முழுசா தெரியாது. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். அந்த நாள் நான் உன்னை சந்திக்க வந்தேன். நம்ம கல்யாணத்தை பற்றி பேச. ஆனால் நான் வர வழியில் மாயாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. என்னை சில பேர் கடத்திட்டாங்க. அர்ஜுன் அதிர்ந்தான். என்ன? ஆமாம், அவங்க என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்க. ஏன்னா மாயா ஒரு நிமிடம் மௌனமாக நின்றாள். நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன். என்ன விஷயம்? ஒரு கொலை. அந்த வார்த்தை கேட்டதும் அர்ஜுனின் உடம்பே சிலிர்த்தது. கொலையா? ஆமாம், ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகன் செய்த கொலை. அதை நான் பார்த்துட்டேன். அதனால் என்னை உயிரோடு விட முடியலை. அர்ஜுன் அதிர்ச்சியில் இருந்தான். அப்புறம் என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். எல்லோரும் நான் செத்துட்டேன்னு நினைக்கணும்னு ஒரு பொய்யான விபத்து கதையை உருவாக்கினாங்க. அர்ஜுனால் எதுவும் பேச முடியவில்லை. அதே நேரம் திருமண மண்டபத்தில் ஏசிபி ராகவ் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருந்தார். சிசிடிவி வீடியோவை மீண்டும் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு தெரிந்தது. அந்த கருப்பு ஷால் போர்த்திய பெண்ணின் அருகே ஒரு கார் நின்றிருந்தது. அந்த காரின் பதிவு எண் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் கடைசி 2 எண்கள் மட்டும் தெரிந்தது. 77. இந்த நம்பர் கண்டிப்பாக தேவை என்று ராகவ் கூறினார். உடனே தனது குழுவுக்கு தகவல் கொடுத்தார். சில நிமிடங்களில் ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்தான். சார், சொல்லு. இந்த 77 நம்பர் காரை நாங்கள் பிடிச்சிட்டோம். நகரத்துக்கு வெளியே இருக்கிற பழைய தொழிற்சாலை பக்கம். ராகவின் கண்கள் கூர்மையானது. டீம் ரெடி பண்ணுங்க, நாம் இப்போவே கிளம்புறோம். அதே நேரத்தில் தொழிற்சாலைக்குள் அர்ஜுன் இன்னும் மாயாவை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? மாயா மெதுவாக சிரித்தாள். இருக்கு, பெரிய சம்பந்தம் இருக்கு. நீ கல்யாணம் பண்ண போகிற நந்தினி. அவள் பெயரை கேட்டதும் அர்ஜுன் கவனமாக பார்த்தான். அவளுக்கு விபத்து. என்ன? ஆமாம், நான் பார்த்த அதே கூட்டம். இப்போ நந்தினியையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அந்த கொலை வழக்குக்கான ஆதாரம். அர்ஜுன் அதிர்ச்சியில் எழ முயன்றான். நந்தினிக்கு ஆபத்தா? ஆமாம், அதனால தான் உன்னை கடத்தினேன். கல்யாணத்துக்கு நீ போனா அவளையும் உன்னையும் ஒரே நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. அர்ஜுனன் முகம் வியர்வையால் நனைந்தது. அந்த நேரம் தொழிற்சாலை வெளியே போலீஸ் வாகனங்கள் அமைதியாக வந்து நின்றன. ஏசிபி ராகவ் துப்பாக்கியுடன் இறங்கினார். யாரும் சத்தம் போடாதீங்க, உள்ளே யாரும் இருக்காங்க. போலீசார் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். அதே சமயம் தொழிற்சாலையின் மேல் தளத்தில் ஒருவன் தொலைநோக்கி மூலம் போலீஸை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கொடூரமான சிரிப்பு. ஏசிபி வந்துட்டாரா? விளையாட்டு இப்போதான் ஆரம்பம் என்று சொல்லி ஒரு ரிமோட்டை எடுத்தான். அதை அழுத்த போகும் நேரத்தில் கீழே இருந்த மாயாவின் கண்கள் திடீரென பெரிதானது. அர்ஜுன், கீழே படு. அடுத்த நொடி பெரிய வெடிப்பு சத்தம். தொழிற்சாலை முழுவதும் அதிர்ந்தது. புகை, தீ, அலறல். ஏசிபி ராகவ் தரையில் விழுந்தார். அர்ஜுன் மயக்கத்தில் மூழ்கினார். அந்த வெடிப்புக்கு பிறகு மாயா உயிரோடு இருந்தாளா? அர்ஜுன் தப்பித்தானா? நந்தினிக்கு என்ன ஆபத்து? மேல்தளத்தில் இருந்த அந்த மர்ம மனிதன் யார்? தொழிற்சாலையை குலுக்கிய அந்த வெடிப்பு சத்தத்திற்கு பிறகு எங்கும் புகை, எங்கும் அலறல். போலீசார் பதற்றமாக ஓடிக்கொண்டிருந்தனர். ஏசிபி ராகவ் மெதுவாக கண்டிருந்தார். அவரது தலையில் சிறிய காயம், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. அர்ஜுன் எங்கே என்று எழுந்து நின்றார். சில நிமிட தேடலுக்கு பிறகு ஒரு இரும்பு தகட்டின் கீழ் அர்ஜுன் உயிருடன் கிடந்தான். ஆனால் மாயா மட்டும் காணவில்லை. அவ எங்கே போனா என்று அர்ஜுன் பதறினான். அதே நேரத்தில் மண்டபத்தில் இருந்த நந்தினிக்கு ஒரு மர்ம அழைப்பு வந்தது. உன் அப்பா கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ் எங்க என்று ஒரு ஆண் குரல் கேட்டது. என்ன பென்ட்ரைவ்?
நடிக்காதே. அது எங்களுக்கு கிடைக்கலனா உங்கள் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நந்தினி உடனே தன் அப்பா சண்முகத்திடம் ஓடினாள். அப்பா, பென்ட்ரைவ்னா என்ன? அந்த கேள்வியை கேட்டதும் சண்முகத்தின் முகம் வெளிரியது. உனக்கு இது எப்படி தெரியும்? அப்போதுதான் உண்மை வெளிவந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு அந்த அரசியல்வாதியின் மகன் செய்த கொலையை சண்முகம் தற்செயலாக பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ ஆதாரம் ஒரு பென்ட்ரைவில் இருந்தது. அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தார். அதனால் தான் நம் குடும்பத்தை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஏசிபி ராகவ் அங்கே வந்தார். அந்த பென்ட்ரைவ் இப்போ எங்க? சண்முகம் அமைதியாக நின்றார். பிறகு சிரித்தார். அது என்ன கிட்ட இல்லை. என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யார்கிட்ட? அந்த நேரம் மண்டப கதவு திறந்தது. உள்ளே ஒரு பெண் நடந்து வந்தாள். அவளை பார்த்ததும் அர்ஜுன் அதிர்ச்சியில் நின்றான். மாயா. ஆமாம், மாயா உயிரோடு இருந்தாள். ஆனால் அவளது கையில் இருந்த பென்ட்ரைவை பார்த்ததும் அனைவரும் இன்னும் அதிர்ந்தனர். மாயா மெதுவாக சிரித்தாள். இந்த பென்ட்ரைவுக்காகத்தான் எல்லோரும் 3 வருஷமாக ஓடிட்டு இருக்கீங்க. அப்போது மண்டபத்தின் பின்புறத்தில் இருந்து துப்பாக்கி சத்தம். ஒருவன் வெளியே ஓட முயன்றான். போலீசார் அவனை பிடித்தனர். அவனது முகமூடி கலற்றப்பட்டது. அனைவரும் அதிர்ந்தனர். அவன் வேறு யாரும் இல்லை, ஏசிபி ராகவின் தம்பி கார்த்திக். நீயா என்று ராகவ அதிர்ச்சி அடைந்தார். கார்த்திக் சிரித்தார். ஆமாம் அண்ணா, அந்த கொலை நடந்தப்போ நானும் அங்கே இருந்தேன். அந்த வீடியோ வெளியே வந்தால் என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால தான் மாயாவை கடத்தினேன். அதனால தான் அர்ஜுனை கடத்தினேன். அதனால தான் இந்த 3 வருஷம் எல்லோரையும் ஏமாத்திட்டேன். ராகவின் கண்களில் கண்ணீர். ஒரு போலீஸ் அதிகாரியாக தன் சொந்த தம்பியை கைது செய்ய வேண்டிய நிலை. சில நொடிகள் அமைதி. பிறகு ராகவ் கைவிலங்கை எடுத்தார். கார்த்திக், நீ சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி. நான் போலீஸ். என் கடமையை தான் செய்ய போகிறேன். கார்த்திக் கைது செய்யப்பட்டான். அந்த பென்ட்ரைவ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. சில மாதங்கள் கழித்து அர்ஜுன் மற்றும் நந்தினியின் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. திருமண மேடையில் அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது மாயா வெளியே செல்ல தயாரானாள். அர்ஜுன் அவளை அழைத்தார். இனிமேல் என்ன பண்ண போற? மாயா சிரித்தாள். 3 வருஷம் பயத்தில் வாழ்ந்தேன். இப்போதான் என் வாழ்க்கையை வாழ போறேன். அவள் மெதுவாக நடந்து சென்றாள். ஆனால் கதையின் கடைசி திருப்பும் இன்னும் இருந்தது. மாயா காரில் ஏறும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. பென்ட்ரைவ் காப்பி இன்னும் எங்கிட்ட இருக்கு. கேம் இஸ் நாட் ஓவர். அந்த மெசேஜை பார்த்த மாயாவின் முகம் உறைந்தது. கார் மெதுவாக நகர்ந்தது. திரை கருமையாக மாறுகிறது. பார்ட் 2 நாளைய வீடியோவில் பார்ப்போம்.